ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட செஃப் ஸ்ரீ கிச்சனில் ராகி வச்சு ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி. இதோட பெனிஃபிட் என்னன்னு பாருங்கள். இது ஹை ப்ரோட்டீன், இது ப்ளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், கால்சியம் அதிகம் இருக்குது. இது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 6 கப் தண்ணி எடுத்து சூடு பண்ணியிருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணியில் 3/4 கப் அளவு ராகி மாவை கரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் முளைக்கட்டின தானியம் போட்டுக்கிறேன். மிக்சடு தானியம் தான் அதெல்லாம். அது கேரட், பேபிகார்ன், ப்ரொக்கோலி, பச்சை மிளகா 2, கேரட் 1 துருவினது, இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம், மல்லித்தலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கொதித்ததுக்கப்புறம் இந்த ராகி மாவை அதில் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வேகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். வெந்து வந்தது எப்படி பார்க்குறதுன்னா, நல்லா பளபளப்பாகிடும். அந்த மாவு கொஞ்சம் திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிரும். இது நான் 4 பேருக்கானது இந்த ரெசிபி பண்ணுறது. நீங்கள் கூட்டி குறைச்சி நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாவு பொங்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை வச்சு நீங்கள் சமைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, பொங்கி வருது பாருங்கள். இது சாப்பிட்டா வயிறும் ஃபுல்லாக இருக்கும், அடுத்து பசிக்காது ரொம்ப நேரத்துக்கு. இது டயபெட்டிக்காரங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். கால்சியம் அதிகம் இருக்கிறதுனால வளர்கிற குழந்தைங்களுக்கு எலும்பு பலமாக இருக்கும். பெரியவங்களும் குடிக்கலாம். முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். மிளகுத்தூளும் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் சூடு அடங்கினதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் ஆரோக்கியமான சமையல் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இது வெயிட் லாஸ் சமையல் எல்லாமே உங்களுக்கு போடுறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். நான் காலை டிஃபனுக்காக கொஞ்சம் நட்ஸு, ஃப்ரூட்ஸு, வெள்ளரிக்காய் இதெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்றோம். இது மல்லி காஃபி. பிரேக்ஃபாஸ்ட் இப்படி சாப்பிட்டீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே சிறுதானியங்களை குழந்தைங்களுக்கு